அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயும் நானும் vlog சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் மிக்ஸ்னாலே வெளியே தாங்க நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு மசாலா ரெடி பண்ணி மசாலா கூட எண்ணெயில் உதிராமல் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம சிக்கன் விங்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சிக்கன் விங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் விங்ஸ் பண்ணுறதுக்காக நான் மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்தோம்னா போதும். இது அரிசி மாவுங்க. அரிசி மாவு போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது காஷ்மீரி மிளகாத்தூள். கலர் நல்லாயிருக்கும், காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீங்கள் உங்கள் மிளகாத்தூள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் விங்ஸ் இது 750 கிராம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். பவுலில் சேர்த்துட்டு கை வச்சு நான் கலக்க போகிறேன். அப்போ தான் விங்ஸில் எல்லா பக்கமே மசாலா நல்லா படும். எல்லா பக்கமும் கலந்து விட்டுடலாம். மசாலா பாருங்கள் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம இதை ஊற வைக்கணும். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். நல்லா ஊறணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் வச்சுருக்கேன், காஞ்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள் சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இதை முதல் நாளே கூட இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் டே எடுத்து ஃப்ரை பண்ணோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். சிக்கன் போடுறதுக்கு முன்னே ஆயில் நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு சிக்கனாக போட்டுக்கலாம். இப்போவும் பார்த்திங்கன்னா சிம்மை விட கொஞ்சமாக அதிகம் வச்சோம்னா போதும். மிதமான சூட்டில் அது வெந்ததுனா தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து மேலே நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட்டாக செவந்து வரும். ஒரு முறை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் வீட்டில் பசங்க. சிக்கன் 65 விட இதை தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. நீங்களும் அடிக்கடி செய்வீங்க. ஃப்ரைட் ரைஸோட, சாம்பார், ரசம் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் விங்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு அதிக எண்ணெய் கூட ஆகாது. இப்போ பார்த்திங்களா எண்ணெய் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். எண்ணெயில் மசாலா உதிரவே இல்லை. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா இருத்துட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். கலர் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. செகண்ட் பேட்சாக நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி மற்ற விங்ஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. கலரும் எவ்வளோ நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.